அத்தா 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 கொடுங்க, நான் கொண்டு வரேன். வேணாமா, உங்க அப்பா பார்த்தா வீண் தகராறு வந்துரும். ஏன் இந்த வேகாத வேலை நீங்க கஷ்டப்படுறீங்க? சென்ட்ரஸ் மாமா கிட்ட சொன்னா வாங்கிட்டு வர மாட்டாரா? ஐயோ, அவனை வெளியே அனுப்புறதுக்கே பயமா இருக்குமா. நேத்து கூட ஒரு நாயை பார்த்துட்டு பயந்து ஓடி வந்தா. நானும் என்னென்னமோ பண்ணி அவனை திருத்தணும்னு பாக்குறேன். ஒன்னும் சரிப்பட்டு வர மாட்டேங்குது. அத்த, சென்ட்ரஸ் மாமாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அது ஏன் பொறுப்பு. நீங்க பாருங்க, நான் இதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நீங்க எங்க கூட்டிட்டு போற? வாங்க பூசரையா. வாங்கம்மா வாங்க. பூசரையா, தாய்த்து ரெடியா? தாய்த்தா? ஐயோ, எல்லாம் மறந்து தொலைச்சிட்டியா? தாய்த்தியா? ரெடி. தாய்த்திடுங்க. 40 நாள் மந்திரம் சொல்லி அம்மனுக்கு பூஜை செஞ்சு விசேஷமா தயாரிச்ச தாயத்து. இந்தாங்க. இந்தாங்க, போங்க. கும்பிடுங்க. ஐயோ, இது நான் செய்ய வேண்டிய வேலைங்க. முதல்ல இதை தொட்டு கும்பிடுங்க. எதுக்கு? இத கட்டிக்கிட்டா உங்களுக்கு யானை பலம் வரும், மனசுல தைரியம் வரும். யாரு வந்தாலும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. காங்கன கூட வா. ஆமா. சுப்பிரமணி? அது யாரு? பக்கத்து வீட்டு நாய். ஐயோ, முதல்ல அந்த சுப்பிரமணி அடிக்கணும். இப்ப எப்படி இருக்கு? மாதிரிதான் இருக்கு. யாரையாவது அடிக்கலாம் போது இருக்கு. ஏ கஞ்சாமே, வாடா இங்க. என்ன வேண்டேங்கிறான்? என்னடா வாடா வாடான்னு கூப்பிடுற? டாவா என்னங்க சொல்ற சார்? போடா போடா போடா. வேலை செய்து இதெல்லாம் என்ன? இன்னும் உங்களுக்கு நிறைய கத்து கொடுக்குறேன். 1 2 3 4 சுண்டல் பயர ஊற வச்சு 5 6 7 8 காலையிலே தின்று விட்டு 1 2 3 4 தண்டாலேடு குண்டாலேடு 5 6 7 8 பஸ்கி எடு குஸ்தி போடு 1 2 வேஷ்டி எடுத்து 3 4 வரிஞ்சு கட்டி 1 2 மீசையத்தான் 3 4 முறுக்கி முறுக்கி சலம்பை எடுத்து சொல்லிட்டு சொல்லிட்டு ஆம்பளையா வளரு வளரு ஹோய். எங்கிட்ட மோதாதே, நான் ராஜாதி ராஜனடா. பம்புக்கு இழுக்காதே, நான் வீராதி வீரனடா. எங்கிட்ட மோதாதே, நான் ராஜாதி ராஜனடா. பம்புக்கு இழுக்காதே, நான் வீராதி வீரனடா. இனி தப்பாட்டம் என்னோடு ஆடாதே, அட அப்புறமா கொட்டுப்பட்டு ஓடாதே. இனி தப்பாட்டம் என்னோடு ஆடாதே, அட அப்புறமா கொட்டுப்பட்டு ஓடாதே. எங்கிட்ட மோதாதே, நான் ராஜாதி ராஜனடா. பம்புக்கு இழுக்காதே, நான் வீராதி வீரனடா. முன்னால கோழ பின்னால வீரன், பெண்ணாலதானே நான் ஆளாகினேன். எல்லாருக்கும் வீரம் கட்டாயம் உண்டு, எனக்கு அது கொஞ்சம் அதிகம் தம்பி. தப்பான வேலைக்கு என்னாலும் நானே எப்போதும் துணையாக ஆனதில்லை. தற்காப்புக்காக நான் போடும் சண்டை தப்பாக ஒரு நாளும் போனதில்லை. சரக்கு இருந்தா வித்து பாரு, தாழ பேச்சு பேச வேணாம். அடபிறப்பு எதுக்கு நரம்பு சுருக்கும், உடம்பு உச்சமாக வேணாம். வெட்டு வெட்டு கொஞ்சம் ஓரங்கட்டு, அட காங்கு டக்கர 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 டக்கரடா. எங்கிட்ட மோதாதே, நான் ராஜாதி ராஜனடா. பம்புக்கு இழுக்காதே, நான் வீராதி வீரனடா.
கத்தி சண்டை வாய் வலிக்க போட்டா காத்தோட போகும் அது தேவையில்லை. கட்சி கட்டி ஆடும் ஆட்டம் இங்கு வேணா, புத்தி கெட்டு போகாதே நீயும் வீணா. உன்னோட வாழ்க்கை உன் கையில் இருக்கு, அடுத்தவன் கொடுத்தா அது நிக்காதப்பா. கஷ்டப்பட்டு வளர்ச்சி முன்னேற பாரு, இஷ்டப்பட்டு எல்லோரும் பின்னால் வருவார். பதவி இருந்தா 10 பேரு, பணத்துக்காக 100 பேரு. காசுக்கு தான் மதிப்பு இருக்கு, மனுஷனுக்கு எங்கே இருக்கு. எனக்கு கட்சியும் வேணா, ஒரு கொடியும் வேணா, அந்த டங்கு டக்கர 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 டக்கரடா. எங்கிட்ட மோதாது ராஜாதி ராஜனடா, பம்புக்கு இழுக்காது நான் வீராதி வீரனடா. இனி தப்பாட்டம் என்னோடு ஆடாதே, அட அப்புறமா குட்டுப்பட்டு ஓடாதே. இனி தப்பாட்டம் என்னோடு ஆடாதே, அட அப்புறமா குட்டுப்பட்டு ஓடாதே. ஏ மாமங்கிட்ட மோதாதே, அவர் ராஜாதி ராஜனடா, பம்புக்கு இழுக்காதே, இவர் சூராதி சூரனடா. லட்சுமி நில்லுமா, நீ பாடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்லாவே ஆடுறியாமே. தேங்க்யூ டாடி. பல்லுகள் எல்லாம் உடைச்சிருவேன். ஆடுறது பாடுறதெல்லாம் வீட்டோட வச்சுக்க. கண்ட பசங்களோட சேர்ந்து தெருவில் ஆடுறது தெரிஞ்சது கைய கால முடிச்சு வீட்டுல உட்கார வச்சிரு. பா ஆடும் ஆடும் பகையாவே இருக்கட்டும்பா, பாவம் குட்டிங்க 2 ஒன்னா சேரட்டுமே. இத பார், உன்னை படிக்க வச்சது என்ன எதிர்த்து பேசுறதுக்காக இல்ல, அனாவசியமான கற்பனைகளை வளர்த்துக்காத. போ அப்பா. போ உள்ள. நெக்ஸ்ட் போடு கையெழுத்து. ஒரு வருஷத்துக்கு குடும்ப பிரச்சனை தீர்ந்தது. இந்தியாவில ஒரு ஆள் இல்ல அப்படி சம்பளம் கொடுக்க இல்ல. வா வா கையெழுத்த போடு. போட முடியலனா விடு. ரிச்சாக்காரன் பாட்டு புஸ்தகமா? பாட்டே இல்ல. ஓச்சர் சம்பள பாட்டு வாடா பாட்டுறீங்களா? 2க்கு பக்கத்துல 3 சைபர் போட்டுக்குது. அப்படின்னா எவ்வளோ? 230. 2000 ரூபாய். 2000மா? டேய் இங்க வா, எவ்வளவு குட்டானுங்க காட்டு. 200. இந்த மாதிரி 2000க்கு 3000க்கு கையெழுத்து வாங்கிக்கணும். மோசடி வேலை எவ்வளவு நாளா நடந்துக்கிட்டு. போலீஸுக்கு போன் பண்ணி போட்டோ வாங்கி உள்ள தள்ளுறேன். முதலாளி, நம்ம எஸ்டேட்ல நிறைய லாபம் வருது. அதெல்லாம் அப்படியே காட்டிட்டா சர்க்காருக்கு நிறைய வரி கட்ட வேண்டியிருக்கும். அதெல்லாம் குறைக்கிறதுக்காகத்தான் இவங்க போய் கணக்கு எழுதுறாங்க. எல்லாம் நம்ம நன்மைக்காகத்தான். அப்படியா? அவ்வளவுதான் வா பரமலாம். ஒத்துக்க மாட்டேன். சர்க்காருக்கு கொடுக்க வேண்டியதா கொடுங்க, தொழிலாளருக்கு கொடுக்க வேண்டியதா கொடுங்க. வா இந்த பக்கம் நீ. தப்பான கூட்டணியாச்சு. கைலாத்துக்கலாம் இங்க வாங்கடா. இந்த பார், இதாண்டா வவுச்சரு. இதுல எவ்வளவு சம்பளம் போட்டுக்கிறாங்களோ அதுக்கு கையெழுத்தோ கை நாட்டோ போட்டுக்கோ. ஒரு சாதாரண ரிக்ஷாக்காரனுக்கு தெரிஞ்சுக்க, ரிக்ஷாக்காரனுக்கு தெரிய வேண்டிய விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையே. இந்த பார், மாசம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அதுக்கு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போங்க. தூள் தானப்பா? தூள். மாமா ஐயா, இவங்களுக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு 4 மசாலோட வாங்கி வை. என்னங்கடா இது? பாத்தியா என்ன மசாலோட வாங்கிட்டு வர சொல்றான். எங்க முதலாளி நல்லா இருக்கணுங்க. பணம் கொடுத்தா வாழ்க சொல்லுவீங்கடா. என் வார்த்தையை நம்பி நீங்க எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. உங்களுக்காக என் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் என் உயிரை கொடுத்தாவது உங்களுக்காக நான் பாடுபடுவேன். அதுக்காக நான் பல திட்டங்களா வச்சிருக்கேன். அதை நான் சொல்றேன், அதுபடி நீங்க நடக்கணும். என்ன சொல்றீங்க? இறங்குடா. எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து ரகசிய கூட்டம் போடுவ. ஊரறிய உன்னை எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்புறேன். டேய், அவனுக்குன்னு கொண்டு வந்த பாடையில நீயா வந்து விடறேன்னு சொல்றப்போ
நான் வேண்டாம் நான் சொல்ல முடியும். என்னடா சொல்றீங்க? ஆமா. ஒரு மொட்டை, ஒரு மீச, 4 ஸ்கூல் பசங்க, அதுக்கு ஒரு தலைவன். இத பாருக்கண்ணா, நீங்க 7 பேர் சேர்ந்து என்ன அடிங்க. அதுல ஒரு அடியாவது என் உடம்புல பட்டதுன்னு வச்சுக்கோ, நானே பாடையில போய் படுத்துக்குவேன். என்ன அப்படிங்கிற ஜூட்டா? அவ்வளவுதானா? என்ன நீங்க 7 பேர் சேர்ந்து ஒரு ஆளை அடிச்சீங்க, ஒரு அடி கூட என் உடம்புல படல. இப்போ ஒரே ஆளு 7 பேரையும் அடிக்கிற, ஒரு அடி கூட மிஸ் ஆகாது பாரு. ஜூட்! உங்க தலைவன் எங்கப்பா? நானா உன்னை அடிச்சு தூக்கி பாடையில போட்டா, இல்ல நீயா போய் படுத்துக்குவியா? இப்ப தூக்குங்க அவனை.